Good morning, students. Chapter 8, exercise number 8.3. Seventh sum. The two unbiased dice are rolled once. Find the probability of a getting 1. A doublet equal numbers on a both dice. Second, the product as a prime number. Third question is the sum as a prime number. Fourth is the sum as a 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னு பார்க்கலாங்களா? ஆன்சர் இப்போது the unbiased dice are rolled once. Two dice இல்லையா? the probability of getting என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போது டூ டைஸ் ரெண்டு பகடக்காயை உருட்டி விடும்பொழுது நமக்கு என்ன சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்குது அப்படிங்கிறது தான். அப்போது இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும் இல்லைங்களா? நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், என் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், தட் இஸ் என் ஆஃப் எஸ் எவ்வளோ இருக்கும்? டூ டைஸ் இது பண்ணும்போது 36. அது ஜென்ரலாக நல்லா மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கணும் நீங்கள், புரிஞ்சுதுங்களா? என் ஆஃப் எஸ் இஸ் 36. அதாவது டூ டைஸ்டு ரோல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? என் ஆஃப் எஸ் இஸ் 36. நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், தட் இஸ் சாம்பிள் ஸ்பேஸ்னால் தமிழ் என்னது? கூறுவெளி. தட் இஸ் ஈக்குவல் டு 36. இப்போ அவங்க ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ டபுளெட் ஈக்குவல் நம்பர்ஸ் ஆன் போத் டைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது டபுளெட் என்னென்ன வரும்? சாம்பிள் ஸ்பேஸ் நீங்கள் எழுதியும் செய்யலாம், எழுதலைனா கூட நம்மளாம் நல்லா தெரியும் அப்படின்னு நம்பும்பொழுது நம்ம அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கலாம். டப்ளெட்னா ஃபஸ்ட்டு டைஸ்லேயும் செகண்ட் டைஸ்லேயும் ஒரே எண் வரணும், புரியுதா? இதில் ஒன்றுனா செகண்ட் டைஸ்லேயும் ஒன்று இருக்கணும், இதில் ரெண்டுன்னா ஃபஸ்ட் டைஸில் ரெண்டுனா செகண்ட் டைஸில் ரெண்டு இருக்கணும், இப்போ இதில் ஒன்று அதில் ரெண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தட் இஸ் நாட் எ டப்ளெட். ஓகே, ஸோ டப்ளெட்னா இதுதான். பாருங்கள், 1 1 அப்புறம் 2 2 ரெண்டு டைஸ்லேயும் ஒரே மாதிரி இருக்கணும். 3 3 4 4 5 5 அண்ட் 6 6. ஓகே, இவ்வளோ தான். இப்போது இதுதான் டப்ளெட். ஓகே, ஒரே மாதிரி இருக்கணும் ரெண்டு டைஸ்லேயும். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் டப்ளெட் அப்படின்னு கேட்கும். அப்போ மொத்தம் எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் என்ன நமக்கு? இப்போ இதை நம்பர் ஆஃப் ஏன்னு வச்சுக்கலாமா நம்ம? அப்போது 1 2 3 4 5 6 இல்லைங்களா? அப்போது 6. அப்போது இது என்ன எழுதலாம்? பி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் இல்லைங்களா? ஸோ என் ஆஃப் ஏ என்னது? 6. இப்போ என் ஆஃப் எஸ் என்னது? 36. கேன்சல் பண்ணால் 6 1 டைம்ஸ், இதில் 6 டைம்ஸ், அப்போது 1/6. ஆன்சர் இஸ் 1/6. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தி ப்ராடக்ட் அஸ் எ ப்ரைம் நம்பர். ப்ராடக்ட்னா பெருக்கு தொகை என்னவாக இருக்கும்? ப்ரைம் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது இது ப்ராடக்ட் ப்ரைம் நம்பர். அப்போது என்னது ப்ரைம் நம்பர்? என்னென்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ப்ரைம் நம்பர் 2 3 5 7 அப்புறம் 7க்கு அப்புறம் 11 13 இல்லைங்களா? இப்போ நமக்கு டைஸ் ரெண்டுனா 6க்குள்ளே தான் இருக்குது, அதனால் நம்ம அது இது பண்ணிக்கலாம். அப்போது 1 2 இது ஃபஸ்ட்டு டைஸில் 1ம் செகண்ட் டைஸில் 2ம் ப்ரைம் நம்பர் 2 இல்லையா? அப்போ 1 × 2 2 இல்லைங்களா? ப்ரைம் நம்பர். அடுத்தது என்ன வரும்? 2 × 1 போடலாமா? 2. அடுத்தது 3 × 1 போடலாமா? 3 × 1 3. அப்புறம் 1 × 3 போடலாமா? 1 × 3 இஸ் 3. அடுத்தது 1 × 4 வராது, அதே மாதிரி 5ல் வரும் இல்லைங்களா? அடுத்து ப்ரைம் நம்பர் 5. 5 × 1 இஸ் ப்ரைம் நம்பர், 1 × 5 இஸ் ப்ரைம் நம்பர் இல்லைங்களா? அப்புறம் 6 எல்லாம் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இதுதான். புரிஞ்சுது? நல்லா புரிஞ்சுதுங்களா? 1 × 2 2, 2 × 1 is 2, 3 × 1 is 3, 1 × 3 is 3. இதெல்லாம் சாம்பிள் ஸ்பேஸில் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் நமக்கு மல்டிபிள் பண்ணால் ப்ரைம் நம்பர் வரணும். அப்போது 2 2 3 3 5 5. அப்போது
1 2 3 4 5 6 இல்லையா? அப்போது n of இதை bன்னு வச்சுக்கலாமா? 6. ஓகே, n of b is 6, ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் b ஈக்குவல் டு என்ன? n of b டிவைடட் பை n of s இல்லையா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6 by 36. இதுவும் அதே தான் 1/6, தட் இஸ் 1/6 ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்டு. The sum as a prime number. Sum as a prime numberனா கூட்டுத்தொகை ப்ரைம் நம்பராக இருக்கணும். சம்முன்னா கூட்டுறது. ஓகே, அடிஷன். தி sum as prime number that is equal to 1 1 ஒன்றையும் கூட்டினா 2 வருமா? ப்ரைம் நம்பர். அடுத்தது 1 2 கூட்டினா 3 ப்ரைம் நம்பர். அப்புறம் 2 3 கூட்டினா 5 ப்ரைம் நம்பர். அப்புறம் 1 4 கூட்டினா ப்ரைம் நம்பர். இப்போ 1 6 கூட்டினா 7 ப்ரைம் நம்பர். அடுத்தது 4 3 கூட்டினா 7 வரும் ப்ரைம் நம்பர் இல்லைங்களா? அடுத்தது 5 6 கூட்டினா என்ன வரும்? ப்ரைம் 11 இல்லைங்களா? ப்ரைம் நம்பர். இப்போ பாருங்கள் 1 1 1 2 ஒன்லேயே பாருங்கள் 1 1 1 2 1 3 1 3 வந்தால் ப்ரைம் நம்பர் கிடையாது இல்லையா? 1 4ம் ப்ரைம் நம்பர் கிடையாது, 1 5ம் ப்ரைம் நம்பர் கிடையாது, 6 வரும் ஆட் பண்ணால். அடுத்தது 2 1 இல்லைங்களா? 2 1 வந்தால் 3 வரும் இல்லைங்களா? அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். 2 1. அடுத்தது 2 3 ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். 5 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். அப்போ 1 4 5. அதோட 2 3 2 4லாம் வராது இல்லைங்களா? அப்போ 1 4 1 6. அடுத்தது 4 3 and 5 6. அப்போது n of cன்னு வச்சுக்கலாம். n of c ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 இல்லைங்களா? 7 இங்கே வந்து 2 1 ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? 2 1. அப்போது 2யும் 1யும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 3 வரும் இல்லைங்களா? அப்போது 8 வரும். என்ன வரும்? 8. ஸோ நெக்ஸ்ட்டு அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ஈக்குவல் டு 8 டிவைட் பை 36, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 2ஆல் இது பண்ணால் 4 2 8 2 8 2 16. திருப்பி 2ஆல்னா 2, இது 9 2 12. ஸோ அப்போது 2/9 ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்ன சொல்லியிருக்காங்க? த சம் ஆஸ் 1 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது 1 எதுலையாவது வருமா? ஸ்டார்டிங்கே 1 1 தான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 2 வரும். என்ன ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலும் 1 தான் வரும் இல்லைங்களா? அப்போது 1 into 1 is 1 இல்லைங்களா? 2 dice minimum sum possible 2 இல்லைங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? sum as அப்படின்றாங்க. தி sum as 1ன்றாங்க. கூட்டினா 2 தான் வரும், எதுவுமே வேறு எதுவுமே வராது. அதனால் வித் 2 dice என்ன எழுதலாம்? வித் 2 dice minimum sum possible equal to 2 இல்லையா? therefore probability sum as 1 is 0 இல்லைங்களா? அப்போது that is என்னது? impossible event. என்ன எழுதணும்? impossible event. புரிஞ்சுதுங்களா? இது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம், 8th சம்.
நெக்ஸ்ட்டு 3 fair coins are tossed together. Find the probability of getting one வந்து all ஹெட்டாக இருக்கணும், செகண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒன் டெய்ல், தேர்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஹெட், அண்ட் ஃபோர்த் வந்து அட்மோஸ்ட் டூ டெய்ல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னு பார்க்கலாமா? 3 coins tossed இல்லைங்களா? அப்போது நம்ம என்ன எழுதுகிறோம்? 3 காயின்ஸை டாஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு எழுதுகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெட்டு 3 காயினுமே ஹெட்டு கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அடுத்தது ஹெட்டு டெய்லு ஹெட்டு. ஓகே, அடுத்தது ஹெட்டு, ரெண்டாவது காயின் டெய்லு, மூணாவது காயின் ஹெட்டு. அடுத்தது ஹெட்டு டெய்ல். ஓகே, அடுத்தது டெய்ல் ஹெட்டு, அப்புறம் டெய்லு ஹெட்டு டெய்லு, அடுத்தது ஹெட்டு டெய்ல், அடுத்தது 3மே டெய்ல் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 காயின்ஸ். ஓகே, அப்போ இது மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது இல்லையா? நம்பர் ஆஃப் பாசிபிள் என்ன? outcomes is 8. மொத்தம் என்னது? 8. இப்போ கொஸ்டின் போகலாமா? தட் இஸ் ஃபஸ்ட்டு ஆல் ஹெட் அப்படின்றாங்க. அப்போது ஆல் த ஹெட் எது? ஒன்றே ஒன்று தான், 3மே ஹெட்டு. 3மே ஆல் த ஹெட்டுனா 3மே தலையாக இருக்கணும், ஹெட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்போது இது ஒன்று தான் இருக்கும், ஹெச் மட்டும்தான் இருக்குது. கொஸ்டின் வந்து ஆல் த ஹெட்ஸ் இல்லையா? அப்போது இது ஏன்னு வச்சுக்கலாம். n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. அப்போது ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ டிவைட் பை n ஆஃப் எஸ் இல்லைங்களா? 1 பை n ஆஃப் எஸ் இஸ் 8. ஸோ 1/8 ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் அட்லீஸ்ட் ஒன் டெய்ல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? செகண்டே அட்லீஸ்ட் ஒன் டெய்ல், அட்லீஸ்ட் ஒன் டெய்ல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு என்ன வரும்? ஒரு டெய்லாக, அப்போது டெய்ல் ஹெச்ஹெச் இல்லையா? அப்புறம் ஹெச்டிஹெச் இல்லையா? அடுத்தது ஹெச்டி, அப்புறம் டிடிஹெச், அப்புறம் டிஹெச்டி, அப்புறம் ஹெச்டி, அப்புறம் 3 டிடி. இப்போ இது 3மே ஹெட் இருக்கிறது வராது. ஏன்னா அதில் டெய்லே இல்லை இல்லைங்களா? அவங்க டெய்ல் அட்லீஸ்ட் ஒன் டெய்ல் சொல்கிறாங்க. அதனால் 3 ஹெட்டு இருக்கிறது, அதில் டெய்லே இல்லை, அதனால் அது மட்டும் வராது, மீது எல்லாமே வரும். அப்போது இதை வந்து பின்னு வச்சுக்கலாம். n ஆஃப் பி ஈக்குவல் டு என்னது? 7 இல்லைங்களா? 1 2 3 4 5 6 7. ஓகே, அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி டிவைட் பை n ஆஃப் எஸ். ஸோ 7 பை n ஆஃப் எஸ் இஸ் 8. ஸோ இதுக்கு செகண்டுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? அட்மோஸ்ட் ஒன் ஹெட் இல்லையா? அப்போது அட்மோஸ்ட் ஒன் ஹெட்னா என்னது? அதிகபட்சம் ஒரு தலையாவது இருக்கணும். என்னது? அதிகபட்சம் ஒரு தலையாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹெச்டிடி, அடுத்தது டிஹெச்டி, டிடிஹெச், அடுத்தது 3 டெய்லும் இருக்கலாம். ஏன்னா அட்மோஸ்ட், அதாவது ஒரு டெய்லும் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அதுதான் அதனுடைய மீனிங். புரியுதுங்களா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, அப்போது இது 1 2 3 4 இல்லைங்களா? மொத்தம் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. புரியுதுங்களா? n ஆஃப் இதை சின்னு வச்சுக்கலாம். தட் இஸ் 4. n ஆஃப் சி இஸ் 4. நல்லா கவனிங்க, அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது
probability of C equal to n of C divided by n of S, that is 4 by 8. So you cancel பண்ணா 1 by 2. So that is half. Answer is half. அடுத்தது fourth question. At most 2 tail சொல்கிறாங்க. இதில் என்னது at most 2 tail அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 2 tailனா என்ன, ஹெச் இல்லைங்களா, அதிகபட்சம் 2 டெய்ல் கிடைக்கணும் அப்படின்றாங்க. கிடைக்காமலும் போகலாம் இல்லையா. அப்போது டெய்ல் ஹெச். ஓகே, அடுத்தது ஹெச், அடுத்தது ஹெச் டிஹெச், அடுத்தது ஹெச்டி, அடுத்தது ஹெச்டிடி. ஓகே, ஸோ அப்போ மொத்தம் எத்தனை, 1 2 3 4 5 6 7 இருக்குது. இதில் வந்து 2 டெய்ல்ஸ்ன்னு இருக்காங்க. 2 டெய்ல்ஸ் கிடைக்காமையே போகும். அடுத்தது 3 டெய்ல்ஸ் இருக்குது, அது வரக்கூடாது. அட்லீஸ்ட் 2 டெய்ல் தான் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுங்களா. அப்போ தட் இஸ் n ஆஃப் டி, இது ABCDன்னு வச்சுக்கலாம். அப்போது இது 7 இல்லைங்களா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு n ஆஃப் டி டிவைடட் பை n ஆஃப் எஸ் இல்லைங்களா. இப்போது n ஆஃப் டி இஸ் 7, n ஆஃப் எஸ் இஸ் 8. ஸோ தட்ஸ் ஆல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.